எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். இப்போ கொஞ்ச நாளாவே பாருங்க, திமுக மேடையில திமுகக்கு ஆதரவா நடிகர், நடிகைலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே பேசுறது என்னன்னா, இந்த ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி. நெறைய நல்லது செஞ்சிருக்காங்க. மகளிருக்கெல்லாம் இலவச பஸ் விட்டுருக்காங்க. ரூ. 1000 குடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த முறையும் இந்த ஆட்சி தான் தொடரணும். இந்த இந்த ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி. இதே ஆட்சி அடுத்த முறையும் தொடரும் தமிழ்நாட்ல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சின்ன சின்ன நடிகர், நடிகைங்கலாம் சொல்றாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு அவங்களுடைய லாபத்துக்காக சொல்றாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலாம். இல்ல பணத்துக்காக பணம் வாங்கிக்கிட்டு பேசலாம். அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு போலாம். ஆனா, இதே வார்த்தைய தான் கமலும், ரஜினியும் சொல்றாங்க. இதே ஆட்சி தான் அடுத்த முறையும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இங்க தமிழ்நாட்ல நடக்கிற அவலங்களெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பண்ற அராஜகம், அத்துமீறல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டே, இந்த ஆட்சி தான் தொடரணும் அப்படின்னு கமலும், ரஜினியும் சொல்றாங்கன்னா, எவ்வளோ சுயநலவாதியா இருப்பாங்க பார்த்துக்குங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட நடந்த அந்த நிகழ்ச்சிய பாருங்க. ஒரு ஊர்ல அந்த ஊர் மக்கள் அவங்க டீ கடையில நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு 3 பைக்ல 9 பேர் வராங்க. கத்தியோட வந்து அவங்கள விரட்டி விரட்டி வெட்டுறாங்க. அதில அந்த இடத்துலயே 2 பேர் செத்து போறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளி. அவரால ஓட முடியல. அவர் வந்து அவங்ககிட்ட மாட்டிக்கிறாரு. அவர் இறந்து போயிடுறாரு. இன்னொருத்தர் இந்திக்காரர். அவர் ஏதோ வேலை செஞ்சுட்டு அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கார் பொழுது அவர வெட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாம 8 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அதில 2 பேருடைய நிலைமை கவலைக்கிடமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இது வெட்டுறதெல்லாம் அது என்ன கலாச்சாரம் இது? எந்த தைரியத்தில இவங்க வெட்டுறாங்க? வெட்டுனாக்கா போலீஸ் பிடிப்பாங்கன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் வந்து வெட்டுறாங்கனாக்கா, போலீஸ் பிடிச்சாலும் மறுபடியும் நம்ம வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தில தானே அவங்க வெட்டுறாங்க. உள்ள போனா நம்ம வெளியில வரவே முடியாதுன்னு தெரிஞ்சா, அவங்க இந்த வேலைய செய்வாங்களா? நாங்குநேரிங்கிற ஊர்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. வெட்டுனவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. முன்விரோதம் எதுவும் கிடையாது. வாய் தகராறு எதுவும் கிடையாது. ஒரே பிரச்சனை ஜாதி பிரச்சனை. ஜாதி பிரச்சனைய மையமா வச்சு தான் இவங்க வந்து அந்த மக்கள வந்து வெட்டிட்டு போறாங்க. அந்த ஜனங்கள வெட்டிட்டு போறாங்க. இத நேர்ல பார்த்த அந்த ஊர் ஜனங்கள்லாம் அழுவுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த ஜாதி பிரச்சனையால தான் திடீர்னு வருவாங்க, எங்கள வெட்டிட்டு போயிடுவாங்க. இது 50 வருஷமா நடக்குதுன்னு" சொல்றாங்க. ஜாதிய ஒழிச்சிட்டோம், ஜாதிய ஒழிச்சிட்டோம்ன்னு சொல்ற இதே திமுக ஆட்சியில தான் இந்த அவலம் நடக்குது. இந்த கொடூர சம்பவங்கள்லாம் ரஜினிக்கும், கமலுக்கும் தெரியாதா? தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இத தான் இவங்க பொற்கால ஆட்சின்னு சொல்றாங்களா? நடுத்தெருவுல வந்து வெட்டிட்டு போறாங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற ஊர் மக்கள வந்து ஒரு 9 பேர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வெட்டிட்டு ஆடு, மாடு வெட்டிட்டு போற மாரி வெட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் ரஜினிக்கும், கமலுக்கும் கண்ணுக்கு தெரியாதா? இதுதான் பொற்கால ஆட்சியா? இந்த பொற்கால ஆட்சி தான் தொடரணும்னு ஆசைப்படுறாங்களா இவங்க? ஒரு 2 வயசு குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொன்னுட்டான் ஒரு நாயி. அந்த நாய் வந்து மேல நடவடிக்கை எடுக்கவே இல்ல. 75 நாட்கள் கழிச்சு தான் அந்த நாய் மேல நடவடிக்கை எடுக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தாக்கா, அது ஒரு திமுக காரனா இருக்கான். அவன் ஒரு திமுக காரனா இருக்கான். இந்த மாதிரி கேவலமான வேலை பண்றவன்லாம் திமுக காரனா தான் இருக்கான். இதெல்லாம் இந்த ரஜினிக்கும், கமலுக்கும் தெரியாதா? இந்த கேவலமான ஆட்சிய பத்தி ரஜினிக்கும், கமலும் கேள்விப்படலையா? இவங்க எப்படி வந்து இத வந்து பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்க? இந்த ஆட்சி தொடரணும்னு எப்படி இவங்க ஆசைப்படுவாங்க? ஒரு 2 வயசு பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொன்னுட்டான் ஒருத்தன். அவன் மேல நடவடிக்கை எடுக்கவே இல்ல. அந்த குழந்தையோட அப்பாவும், அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க அம்மா வந்து இது மேல நடவடிக்கை எடுக்க சொல்லல. சொல்லியிருந்தும் அவங்க விட்டுட்டாங்களான்னு தெரியல. ஆனா, அந்த குழந்தையோட அப்பா வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. இந்த குழந்தை இறந்து போனதில சந்தேகம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்குறாங்க. நடவடிக்கை எடுக்கும்போது தான் தெரியுது, அவன் ஒரு திமுக காரன்னு. இந்த கேவலமான ஆட்சி தான் நல்ல ஆட்சின்னு சொல்றாங்களா கமலும், ரஜினியும்? இந்த ஆட்சி தான் தொடரணும்னு ஆசைப்படுறாங்களா? ஃப்ளைட்ல போம்போது கூட சும்மா இருக்கிறதில்ல இந்த திமுக காரங்க. இவங்க ஃப்ளைட்ல போம்போது ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட வம்பு பண்ணியிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, டெல்லி ஏர்போர்ட்ல இவங்க இந்த திமுக காரங்கள உட்கார வச்சுட்டாங்க. இல்ல இவங்க வந்து என்னதான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த ஆட்சியில நம்மள யார் கேட்க முடியும்? அப்படிங்கிற தைரியத்தில தானே இவங்க வந்து இந்த மாதிரி வேலை செய்றாங்க. ஒரு ஃப்ளைட்ல போறவங்க, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப்ங்க அவங்கலாம். அவங்க மேல கை வச்சா என்ன ஆகும்? தமிழ்நாட்ல தப்பிச்சிடுற மாரி அங்கேயும் தப்பிச்சிடலான்னு நெனச்சாங்க பொழுது. ஆனா தப்பிக்க முடியல. அவங்கள டெல்லி ஏர்போர்ட்ல உட்கார வச்சுட்டாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கொஞ்ச நாட்களுக்குள்ள நடந்தது. நாங்குநேரியில நடந்தது எல்லாருக்குமே தெரியும். 2, 3 நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த 2 வயசு குழந்தைய கொலை பண்ணான் பாருங்க. அது வந்து 75 நாட்கள் ஆயிடுச்சு. யாரும் ஆக்ஷன் எடுக்காதனால அவன் தப்பிச்சுட்டு, அப்புறம் 75 நாட்கள் கழிச்சு அவன் மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. இப்போ இந்த ஏர்போர்ட்டு ஃப்ளைட்ல போன விஷயம் வந்து இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. இதெல்லாம் கொஞ்ச நாள்ல நடந்தது தான் இந்த 3 விஷயமும்.
இன்னும் சொல்லப்போனாக்கா இந்த 5 வருஷத்துல எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிரா நடந்திருக்கு. அது எல்லாம் தான் இவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும், இந்த ஆட்சி தான் தொடரணும்னு ஆசைப்படுறாங்களே கமல், ரஜினி. இவங்கள என்ன சொல்றது? 10 வருஷமா புறக்கணிச்சாங்க திமுகவை மக்கள். செல்வி ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கு அப்புறம், சரி ஒரு மாற்று ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ இவ்வளோ நாள் இவங்க வந்து ஆட்சியில் இல்லாம இருந்தாங்க. திருந்திருப்பாங்க, ரவுடிசம்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா, இவங்க வந்ததுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு வந்ததுக்கப்புறமும், இன்னும் அதிகமா தான் இவங்களுடைய அராஜகம் இருக்கே தவிர, கொஞ்சம் கூட இவங்க மாறவே இல்ல. இந்த ஆட்சிய வந்து நல்ல ஆட்சி, இது தொடரும்னு வேற சொல்றாங்க பாருங்க. 10 வருஷம் ஆட்சியில இல்லாம வந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து மாறவே இல்ல. பழையபடி தான் இருக்காங்க. இன்னும் அதிகமா தான் அவங்க வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ ஆட்சியிலேருந்து மறுபடியும் அவங்களே ஆட்சிக்கு வந்தா, அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்துரும். இன்னும் எவ்வளவு அவங்க வந்து பெண்களுக்கு எதிரா செயல்படுவாங்க, எவ்வளவு அராஜகம் பண்ணுவாங்க, எவ்வளவு இந்த போதைப் பொருள் நடமாட்டம் இன்னும் அதிகமாகும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும், இந்த கமலும், ரஜினியும் இந்த ஆட்சி தான் தொடரணும்னு சொல்றாங்கன்னாக்கா, எவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்க இவங்க. இந்த கமல பத்தி நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு எம்பி சீட்டுக்காக எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனாருன்னு நம்மலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு, திமுக ஒரு ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு, அந்த ஆட்சி கூடயே போயிட்டு இப்போ எம்பி சீட்டுக்காக அவங்கக்கிட்ட நின்னுக்கிட்டு இருக்காரு. அவர பத்தி கூட விட்டுடலாம் நம்ப. அவர வந்து பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அவர் முழுக்க முழுக்க சுயநலவாதி தான் தெரிஞ்சு போச்சு. ஆனா, இந்த ரஜினி என்ன பண்றாரு, அவர் பாட்டெல்லாம் பாடுனாரு தமிழ் மக்களுக்காக. "என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா?" அப்படியெல்லாம் பாட்டு பாடிட்டு, இன்னைக்கு வந்து இதே ஆட்சி தொடரணும்னு சொல்றாருனாக்கா, அப்போ தமிழ் மக்களுக்கு நீங்க செய்ற நன்றி கடன் இதுதானா? ரஜினி தமிழக மக்களுக்காக கேள்வி கேட்க வேணாம், நியாயம் கேட்க வேணாம். அவருக்கு முதல்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாரா, அந்த பிறந்த நாள் வாழ்த்தோட நிறுத்திக்கணும். அத விட்டுட்டு இந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஆட்சிய தொடரணும் அப்படியெல்லாம் சொல்லி, தமிழக மக்களுடைய மனச வேதனைப்படுத்தாதீங்க. நடிகர், நடிகைலாம் இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொன்னாக்கா, குறிப்பா ரஜினி, கமல்லாம் சொன்னாக்கா, அத பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நெனச்சு தான் இவங்களெல்லாம் பேச வைக்கிறாங்க. ஆனா, மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. யார் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இந்த ஆட்சியில அவங்க நெறைய வேதனை அனுபவிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ரஜினி பேசுறத வச்சோ, கமல் பேசுறத வச்சோ ஓட்டு போட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ரஜினி வந்து இந்த அளவுக்கு தமிழக மக்களை வஞ்சிக்கிறாரோ! அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. அதனால தான் நம்ம வந்து கேட்க வேண்டியதா இருக்கு. இத பத்தி பேச வேண்டியதா இருக்கு. அடுத்தது இந்த திருமாவளவன பாருங்க. ஈரான்ல யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு, அவ்வளோ பெரிய பேரணி நடத்தி, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, அவ்வளோ கலாட்டா பண்ணாங்க. நம்ம காஷ்மீர்ல எத்தனை பேர வந்து பாகிஸ்தான்காரங்க கொன்னுட்டு போனாங்க. அத பத்தியெல்லாம் இவங்க வாய் திறக்கல. சரி விடுங்க. அது கூட வேற மாநிலத்தவர் சொல்லிடலாம். ஆனா, நம்ம சொந்த மாநிலத்தில, சொந்த ஊர்ல நம்ம அண்ணன், தம்பி மாரி இருக்கிறவங்கள வந்து வெட்டிட்டு போறாங்க. நடு ரோட்ல வெட்டி போட்டு போறாங்க. அத பத்தி திருமாவளவன் கிட்ட கேள்வி கேட்டாக்கா, அவர் என்ன சொல்றாருன்னா, "இதுக்கெல்லாம் காரணம் சங் பரிவார் தான்" அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊர் மக்களே சொல்றாங்க, "இது 50 வருஷமா நடக்குதுங்க. அடிக்கடிக்கு இப்படி தான் வருவாங்க, வெட்டி போட்டு போவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் தெரியும் யார் வெட்டியிருக்காங்க, வேற ஜாதிக்காரங்க தான் வந்து வெட்டுறாங்கன்னு தெரியும். இவ்வளோ அந்த ஊர் மக்கள் சொல்லியும், இவர் வந்து அனாவசியமா சாதாரணமா அடுத்தவங்க மேல பழிய போட்டு போயிடுறாரு. இவர் எதுக்காக இந்த மாரி பழிய போடுறாரு? யார தப்பிக்க வைக்கிறதுக்காக திருமாவளவன் பழிய போடுறாரு? இதுதான் அரசியலா? உங்க அரசியல் இதுதானா? உண்மையிலே தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க மாட்டான். உங்கள மாதிரி அரசியல்வாதிங்க இருக்கிற வரைக்கும் இந்த தப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் நீங்கலாம் ஆட்சிக்கு இன்னொரு முறை வந்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.